எனக்கு எதிராக, என் குடும்பத்திற்கு எதிராக ஒரு யுத்தம் போன்ற ஒரு பிரச்சனை வருகிறது. இந்த யுத்தத்தை நான் எப்படி சமாளிக்க போகிறேன் என்று சொல்லி யோசித்து கொண்டிருக்கிறீங்களா? இந்த நாள் சமயத்திற்கேற்ற வார்த்தை உங்களுக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துதலை சொல்லுகிறேன். வேதாகமம் சொல்லுகிறது, சங்கீதங்களின் புஸ்தகம் 18:34, சங்கீதம் 18:34, என் கைகளை யுத்தத்திற்கு பழக்கி வைக்கிறார், என் கைகளை யுத்தத்திற்கு பழக்கி வைக்கிறார். கர்த்தராகிய சர்வ வல்ல தேவன் அந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா, வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி, நம்ம கைங்களை நம்முடைய பலத்தை வைத்து அந்த வெண்கல புயமாக இருந்தாலும் இல்லையா, அதை வளைக்கும்படியான ஒரு வலிமையை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். யுத்தத்திற்கு பழக்க வைக்கிறாராம். வேதாகமத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலேருந்து அவங்க வெளியில் வரும்போது அவர்களுக்கு கர்த்தர் முதலாவது சொல்கிற காரியம், நீங்கள் சும்மா இருங்க, நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன் அப்படின்னு சொல்கிறேன். நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன் என்று சொல்லுகிறார். அதுக்கப்புறம் படிப்படியாக அவர்களை யுத்தத்திற்கு அவர்களை பழக்க வைக்கிறார். எப்படியாக மற்ற தேசத்து மக்களை அப்ரோச் பண்ணணும், எப்படியாக வேவு பார்க்க வேண்டும், எப்படியாக அந்த தேசத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும், அவங்களுடைய படைபலம் என்ன, அவருடைய புயபலம் என்ன என்று சொல்லி அறிந்து கொள்கிற அந்த காரியங்கள் எல்லாம் அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். அப்படி கற்றுக்கொள்ள அவர்கள் என்ன பண்ணுகிறார்களாம், அந்த யுத்தத்தை மேற்கொள்கிறவர்களாக, ஜெயம் பெறுகிறவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். அப்படி இருந்தும் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு சின்ன ஒரு பட்டணத்தில், ஆயி என்ற அந்த பட்டணத்தில் அவர்கள் தோற்று போனார்கள். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த ஜனக்கூட்டத்தில் ஒரு மனுஷன் பாவம் செய்தான். அந்த இடத்துல கர்த்தர் அருவருக்கிற காரியத்தை அவன் குடும்பத்தில் வைத்திருந்தான். அதனால் அவர்கள் தோல்வியை தழுவினார்கள். என்னைக்கு அந்த சாபத்தீடான காரியத்தை அவங்க அந்த குடும்பத்திலிருந்து எடுத்து போட்டு அவர்களை புறம்பாக்கின பின்பு மறுபடியுமாக ஜெயத்தை பெற்றார்கள். இந்த நாளில் கர்த்தர் சொல்லுகிற, உன் கைகளை யுத்தத்திற்கு பழக்கி வைக்கிறார் என்று சொல்லும்போது, நம்முடைய கைகளை நம்ம யுத்தத்தில் ஜெயம் பெற வேண்டும் என்று சொன்னால், வெற்றியை பெற வேண்டும் என்று சொன்னால், நமக்குள்ள ஒரு பரிசுத்தம் வேண்டும், நமக்குள்ள ஒரு உண்மை வேண்டும், கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு ஒழுக்கம் காணப்பட வேண்டும். அப்படி இருக்கும்போது கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த நாளில கூட தகப்பனே, எங்களுக்குள்ள இருக்கிறதான தகப்பனே அப்பா, சோர்வு மனப்பான்மை, தோல்வி மனப்பான்மை எல்லாவற்றையும் எடுத்து போட்டு கர்த்தர் எங்களுடைய கைகளை யுத்தத்துக்கு பழக்கி வைக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வெண்கல தகப்பனே அப்பா சோஸ்திரம் வில்லை முறிக்கும்படியாக, வளைக்கும்படியான ஒரு பலத்தை நீர் எங்களுக்கு தருகிறீர். அதற்காக உமக்கு நன்றி. ஆனாலும் கர்த்தாவே, நீர் எங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம், எங்களிடத்தில் ஒரு பரிசுத்தம் காணப்பட வேண்டும், எங்களிடத்தில் ஒரு உண்மைத்தன்மை காணப்பட வேண்டும். கர்த்தர் நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. நாங்களும் எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். கர்த்தர் இந்த நாளில் உங்களோடு இருப்பார். இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணி கமெண்ட்